வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் பார்க்க போவது நாளை நடைபெற இருக்கும் முருகன் சஷ்டி, அதாவது சூரசம்ஹார சஷ்டி பற்றி. அது முருகப்பெருமானின் தந்தை சிவபெருமான் அவர்களிடமிருந்து வேலை பெற்று சூரபக்தனை அழித்த தினம் தான் இந்த சஷ்டி. அந்த நாளில் நன்மை தீமையை வென்றது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அர்த்தம் உள்ளது. அந்த நாளின் முக்கியத்துவம் மனமாற வழிபட்டால் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்று புராணங்களில் கூறுகின்றன. மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப நலம் எல்லாம் கிடைக்கும் நாள் இது. விரதம் செய்வது எப்படி? காலை விரைவில் எழுந்து நீராடுங்கள். முருகன் ஆலயத்தில் அல்லது வீட்டிலேயே தீபம் ஏற்றுங்கள். ஓம் சரவண பவா அல்லது வேல் முருகா அரோகரா என ஜெபிங்கள். சூரசம்ஹாரர் பற்றிய கதைகள் கேளுங்கள். முடிந்தால் அன்றைய தினம் உபவாசம் அல்லது சிறிய விரதம் இருங்கள். அருள் பெறுவது எப்படி? அந்த நாளில் முருகனுக்கு சிவப்பு மலர் பால் அபிஷேகம் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். முருகன் அருளால் துன்பங்கள் அகன்று வாழ்க்கையில் ஒளி விரியும். இன்றைய நம் பிரார்த்தனை: வேல் முருகனுக்கு எங்கள் பாவங்களை நீக்கி நல்ல பாதையில் கடக்க அருள் புரி. வேல் முருகா அரோகரா. அன்பான பார்வையாளர்களே, எனது வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் சாட் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு புதிய வீடியோக்களை உருவாக்க உற்சாகம் தருகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.